இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான சில்லி காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷாக இருக்குங்க. அதோட சாதத்துக்கும் வந்து இது சூப்பராக இருக்குங்க. சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி காளான் யூஸ் பண்ணி காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காளான் கிரேவி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காளான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கேங்க சாதாரண தண்ணியில். ஆனாலும் வந்து என்னென்னா அந்த கலர் வந்து அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. அதில் உள்ள வந்து இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்து போல். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. அந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க காளான் வந்து உள்ளே போட்டுடலாம். இதை போட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வந்து நல்லா வேகட்டுங்க. அப்படி வேகும் போது என்னன்னா அதில் உள்ள அழுக்கு, அதில் உள்ள இதெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ சுடுதண்ணியில் போட்டே செய்யுங்க. காளானாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு செஞ்சிங்கன்னா வந்து காலிஃப்ளவர்லாம் சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து சுடுதண்ணியில் போடும்போது வந்து இதுவாகிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. காளானை வந்து நம்ம இறக்கிடலாங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக தாங்க கட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காளான் கிரேவி பண்ணுறதுக்காக ஆனியன் வந்து என்னென்னா ஒரு 3 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கிரேவினால கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வேணும்ல, அதுக்காக வந்து ஆனியன் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேங்க. 3 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தனால 2 தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க. அதோடு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3 கிராம்பும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட 3 கிராம்பும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ நம்ம காளான் கிரேவி வந்து தாளிச்சிடலாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. அந்த கடாய் காயட்டும். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றலாங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டையும், பிரியாணி இலை வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேங்க. அதோட வந்து கிராம்பு வந்து ஒரு 3 எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இது வந்து ஆட் பண்ணுறோங்க. ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதுவே நம்ம கிராம்பு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுடலாங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க. அதை போட்டுடலாம். கருவேப்பிலை பொரியட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்காக ஆனியன் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மணிக்கு 3 ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த ஆனியனை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அப்போனா தான் கிரேவி வந்து நமக்கு நல்லா ஒரு சூப்பராக வருங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆனியன் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ளேவர் இதுவாக நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து இதில் நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி வந்து என்னென்னா 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காளான் வந்து வேக வச்சு தான் இது பண்ணுறோம். அதனால் குயிக்காக வந்து வெந்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடலாங்க. இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போடலாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. காளான் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மணிக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டு இதுவும் வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்க காளானை கட் பண்ணி இதில் போடலாங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து காளானை வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. காளான் வேகட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காளான் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றின பிறகு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அகைன் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க.
இப்போ நமக்கு ஸ்பைசி அண்டு டேஸ்டியான காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.